மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராஜ்மாதா விஜய ராஜே சிந்தியா முனையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். இதனையொட்டி விமான நிலையம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். அங்குள்ள லிங்கத்திற்கு அவர் பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டி வழிபட்டார். அப்போது பிரதமருடன் முதல்வர் ஆதித்யநாத்தும் உடன் இருந்தார். வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த பிரதமர் மோடி கையில் திரிசூலத்தை ஏந்தியவாறு பக்தர்களை நோக்கி கையசைத்தார். பிரதமர் மோடி திரிசூலத்துடன் நிற்பதைக் கண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் ஆரவாரம் செய்தனர். குஜராத்தில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி வெண்டைக்காய் வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார். காய்கறி சந்தை பகுதிக்கு சென்ற அவருடன் உரையாடிய வியாபாரிகள் பின்னர் செல்ஃபி எடுத்துக்கொண்டு உற்சாகமடைந்தனர். மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அருண் கோயலின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு வரை உள்ள நிலையில் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யக்கோரி போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் இன்று நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். அதன்படி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 16ஆம் தேதி வரை தேசிய தேர்வு முகமை நீட்டித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மார்ச் 9ஆம் தேதி என அறிவிக்கப்பட்ட நிலையில் 16ஆம் தேதி இரவு 10:50 மணி வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வரும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையரின் ஜம்மு காஷ்மீர் பயணம் நிறைவடைந்த பின் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதற்கான ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கையெழுத்திட்டனர். திமுக கூட்டணியில் மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு நிறைவடைந்தது. தமிழகத்தில் திமுக 21 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் நிலையில் எந்தெந்த தொகுதியில் போட்டி என்பது விரைவில் தெரியவரும். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் மைசூரு சென்னை இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னையில் இருந்து மைசூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய ரயில் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் மைசூருவில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படுகிறது. பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் சந்தேகிக்கப்படும் நபரின் புதிய புகைப்படத்தை NIA அதிகாரிகள் வெளியிட்டனர். முகக்கவசத்துடன் டி-ஷர்ட் அணிந்தபடி செல்லும் அந்த நபர் தனது அடையாளத்தை தவிர்ப்பதற்காக அடிக்கடி உடையை மாற்றியபடி செல்வதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிலிண்டர் விலையை உயர்த்திவிட்டு 100 ரூபாய் குறைத்தால் தமிழக மக்கள் ஏமாளிகள் இல்லை என்று பாஜகவிற்கு சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும் என ப. சிதம்பரம் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். மடியில் கனமில்லாததால் வழியில் பயமில்லை என்று ஜாஃபர் சாதி கைது குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் விமர்சனத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். பாஜக கூட்டணியில் அதிமுக சேராததற்கு EPSம் ஜெயக்குமாரும் தான் பயப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக்கிற்கு உதவியதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவரது X வலைதள பக்கத்தில் இதனை கூறியுள்ளார்.
தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் இன்று முதல் 1 நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல சென்னை எழும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் தென்மலை ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியை ராஜினாமா செய்வது குறித்தும் தேர்தலில் நிற்பது குறித்தும் செய்தியாளர்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் கூறும் கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என திமுக எம்பி கனிமொழி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3161 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி விளையாட்டு மையம் அமைக்கும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளதை காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்தது பல்வேறு சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் பாலியல் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 7,12,500 ரூபாய்க்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். எதிர்பாராத மரணத்திற்கான நிதி 10 லட்சம் ரூபாய் பெற்றோரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கொங்கு மண்டலத்தை உலகத்துக்கு அடையாளம் காட்டும் மையப்புள்ளியாக வள்ளிக்கும்மி நடனம் மாறியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். கோவை வடகளூர் பகுதியில் முருகன் வள்ளிக்கும்மி ஆட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது இவ்வாறு கூறினார். தூத்துக்குடி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரூரணி கிராமத்தில் லட்சுமணன் மீனா தம்பதியரின் குழந்தைகளான சந்தியா, கிருஷ்ணவேணி, இசக்கி ராஜா ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்தடைந்தன. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் இத்தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரான கவிதாவின் வீடு திருவளஞ்சூழியில் உள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் 505.78 கோடி ரூபாய் மதிப்பிலான 62,559 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 அமர்வுகளும், மதுரை கிளையில் 4 அமர்வுகளும், கீழமை நீதிமன்றங்களில் 482 அமர்வுகளும் நடைபெற்றன. சாலையில் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த நபரை அமைச்சர் மதிவேந்தன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அமைச்சர் மதிவேந்தன் சென்று கொண்டிருந்த போது அங்கு நின்று கொண்டிருந்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கு வலிப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மற்றும் நெல்லை தொகுதியை நாடார் சமுதாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னை போரூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் இதற்காக நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மகா சிவராத்திரியை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட நடன குழுக்கள் பங்கேற்று நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு அசத்தினர். தூத்துக்குடி கடற்கரை பகுதி மெரினா பீச்சை போல அழகுபடுத்தி சீரமைக்கப்படும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடியில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வது தொடர்பாக நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா தனியார் மருத்துவமனைகளை பற்றி கூறியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான வீடியோ வெளியாகியது. தனியார் மருத்துவமனைக்கு போனால் நோய் குணமாகும் என்பதை விட பணம் செலவாகும் என்கிற பயம்தான் நோயாளிகளுக்கு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே குளத்தில் மூழ்கி 14 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசலூர் கீழத்தெருவைச் சேர்ந்த சூர்யா என்ற சிறுவன் தங்களது மாட்டை குளிப்பாட்டுவதற்காக குளத்திற்கு சென்ற நிலையில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு பகுதிகளில் உள்ள 26 பெரிய நிறுவனங்களிடமிருந்து சொத்து வரி வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தாக்கல் செய்த மனுவிற்கு அரசு விளக்கம் அளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் விளாங்காடு ஊராட்சி தலைவர் தொடர்ந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியர், பத்திரப்பதிவுத்துறை ஐஜி உள்ளிட்டோர் 8 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிடப்பட்டது. ஊராட்சி தலைவர் செல்வம் மீரான் போலி ஆவணம் மூலம் அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாக வழக்கு தொடர்ந்தார். முன்ஜாமீன் கோரிய செயல் அலுவலர் அரசு பள்ளிக்கு 25,000 ரூபாய் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சாலை கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் பேரூராட்சி செயல் அலுவலர் கோபிநாத்துக்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பிரசவத்திற்காக ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்ட கர்ப்பிணிக்கு வழியிலேயே அழகான பெண் குழந்தை பிறந்தது. அத்திமஞ்சேரிப்பேட்டையைச் சேர்ந்த வனஜாவும் அவர் பெற்றெடுத்த குழந்தையும் நலமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்ட தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான 3647 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய மக்கள் நீதிமன்றம் முதன்மை மாவட்ட நீதிபதி செல்வ சுந்தரி, உரிமையியல் நீதிபதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சாலை சீரமைக்கும் பணி நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதை ஒட்டி இரு புறங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி சுகிசிவம் தலைமையில் உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவர் KR நாகராஜன் பங்கேற்றார். 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு எத்தனை கல்லூரி பேராசிரியர்கள் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறித்து உயர்கல்வித்துறை இயக்குநர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இடமாறுதலில் முறைகேடு தொடர்பான வழக்கில் நீதிபதி உத்தரவிட்டார். மதுரை பழங்காநத்தத்தில் மாட்டுத் தீவன கடையில் இருந்த சிறுவனை தாக்கி மர்ம நபர்கள் பணத்தை திருடிக் கொண்டு தப்பிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியது. கிருஷ்ணன் என்பவரின் மகனை மர்ம நபர்கள் இருவர் தாக்கிவிட்டு கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என விரைவில் முடிவாகும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வெளியே ஒரு சில தனியார் ஆம்னி பேருந்துகள் சாலைகளில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற ஆம்னி பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் திருட முயன்ற நபரிடம் அதன் உரிமையாளர் மேலே CCTV கேமரா உள்ளது, மாட்டிக்கொள்ளாதே என கூறிய காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாள்பேட்டை பகுதியில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இந்த சம்பவம் அரங்கேறியது. கோடைக்காலம் துவங்கும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் புதர்த்தி என்று அழைக்கப்படும் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். திருப்பத்தூரில் ஓசியில் ஃபலூடா கேட்டு ராஜஸ்தான் இளைஞரிடம் ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் வீடியோ வைரலாகி வருகிறது. சேத்தான் என்பவரிடம் தகராறு செய்து கண்ணாடி கிளாஸ்களை உடைத்து பிளாஸ்டிக் சேரை தூக்கி தாக்க முற்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அருணாச்சல் பிரதேசத்தில் உலகின் மிகவும் நீளமான இரட்டை சுரங்க பாதையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் 825 கோடி ரூபாய் செலவில் இந்த சுரங்க பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், ஜனசேனா மற்றும் பாஜகவிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஆந்திராவில் மொத்தம் உள்ள 25 மக்களவை தொகுதிகளில் பாஜக மற்றும் ஜனசேனாவுக்கு 8 தொகுதிகளும் எஞ்சியவை தெலுங்கு தேசத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன.
ஹிட்லரின் ஆட்சியைப் போல பிரதமர் மோடியின் ஆட்சியும் 2024 முடிவடையும் என்று சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிட்லர் கூட 10 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தார் என்றும் அதுபோல பிரதமர் மோடியின் ஆட்சியும் 10 ஆண்டுகளுடன் நிறைவு பெறும் என்று கூறினார். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தலைவராக கிஷோர் மக்வானா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆணையத்தின் தலைவராக இருந்து வந்த விஜய் சாம்லா கடந்த ஆண்டு ராஜினாமா செய்த நிலையில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வெளியில் இருந்து தண்ணீரை கொண்டு வர தயாராகி வருவதாக துணை முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி நாட்டின் எதிர்காலத்துக்கானது என்று காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி எப்போதும் வளரும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறினார். கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டத்தில் உள்ள ராமர் கோவிலை வரும் 21ஆம் தேதிக்குள் குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நிபானியா பகுதியில் உள்ள கோவிலில் இருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் இந்தியில் அல்லாஹு அக்பர் என்று எழுதப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் குருகிராம் வருகையை முன்னிட்டு ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார் ஆய்வு மேற்கொண்டார். குருகிராமிற்கு வரும் திங்களன்று வருகை தரும் பிரதமர் மோடி அங்குள்ள துவாரகா எக்ஸ்பிரஸ் சாலையை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பெங்களூரு JJ நகரில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மகளை தாக்கிய தாயை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த ஆயிஷா கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொண்டு தனது மகளை தாக்கி சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மோடி தலைமையிலான ஆட்சி அமைக்க மக்கள் முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கி தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே வர்க்கலா கடற்கரையில் மிதக்கும் பாலம் உடைந்ததில் கடலில் தவறி விழுந்த 15 பேர் மீட்கப்பட்டனர். அதில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த பாலம் கடற்கரையில் இருந்து கடலுக்குள் 100 மீட்டர் நீளம் மற்றும் 3 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி மாவட்டம் அருகே வனப்பகுதியில் இருந்து வந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. கண்டி வனப்பகுதியில் அப்பகுதி மக்கள் ஆக்கிரமித்து கட்டியிருந்த குடிசைகளை வனத்துறையினர் மற்றும் வன பாதுகாப்பு படையினரும் சேர்ந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பஞ்சாபில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாக உறுதியளித்துள்ளோம் என ஆம் ஆத்மி MP சந்தீப் பதக் தெரிவித்துள்ளார். மகிழா சம்மான் சமரோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பேசிய அவர், டெல்லியில் இதை ஏற்கனவே பட்ஜெட்டில் நிறைவேற்றிவிட்டதாக கூறினார். மிசோரம் மாநிலம் சாம்பை பகுதியில் 1 கோடிக்கு மேலான மதிப்புடைய ஹெராயின் போதைப் பொருளை அசாம் ரைபிள்ஸ் போலீஸ் படையினர் பறிமுதல் செய்தனர். பூத்தொட்டிக்கு அடியில் மண்ணில் புதைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் பொட்டலங்களை போலீசார் கைப்பற்றினர். இந்திய கைவினைத் திறனில் நெய்யப்பட்ட பாரம்பரியமிக்க புடவையை நீதா அம்பானி அணிந்து வந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற மிஸ் வேர்ல்ட் 2024 நிகழ்ச்சியில் பனாரசி ஜங்க்லா புடவையை அவர் அணிந்து வந்து அசத்தினார். பாகிஸ்தான் அதிபராக ஆசிப் அலி ஜர்தாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டின் 14வது அதிபராக தேர்வு செய்யப்பட்ட இவர் ஏற்கனவே அதிபராக இருந்தவர். மேலும் மறைந்த முன்னாள் பிரதமர் பெனாசீர் பூட்டோவின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையிலான புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த 22 வயது கல்லூரி மாணவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவனுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. காசாவிற்குள் விமானத்தில் இருந்து வீசப்பட்ட உணவுப் பொட்டலங்கள் அடங்கிய பெட்டி விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்தனர். பெட்டியில் பாராசூட் திறக்காததால் விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனிதாபிமான உதவிகள் என்ற பெயரில் மக்களை மேலும் கொலை செய்ய வேண்டாம் என காசா அரசு கடுமையாக சாடியுள்ளது.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான பர்கினா போசோவில் 72 வயது நபர் ஒருவர் இருசக்கர வாகனம் ஓட்டிக்கொண்டே சாகசம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது வாகனத்தில் படுத்துக்கொண்டும் நின்று கொண்டும் டிரைவிங் செய்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5வது வெற்றியை பதிவு செய்துள்ள மும்பை அணி 10 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. சென்னையில் நடைபெற்ற ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத் அணி வீரர் சஜாத் ஹுசைன் ஒரு கோல் அடித்த நிலையில் சென்னை அணி வீரர்கள் ஒரு கோலும் போடவில்லை. இதையடுத்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தொடரில் 100 சிக்சர்கள் அடித்து சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்த புதிய சாதனை அரங்கேறியுள்ளது. எப்போது தனது ஆட்டம் போதுமானதாக இல்லை என தோன்றுகிறதோ அன்றைய நாளில் ஓய்வை அறிவித்து விடுவேன் என இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக தனது ஆட்டத்தை மெருகேற்றி வருவதாக கூறினார். BCCI ஒப்பந்தத்தில் இடம்பெறுபவர்கள் குறித்து தானும் ரோஹித் சர்மாவும் முடிவு செய்யவில்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தெரிவித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என BCCI அறிவித்துள்ளது. அதன்படி ஓராண்டில் 75% டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் வீரருக்கு ஒரு போட்டிக்கு ரூபாய் 45 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. MS தோனி பேட்டிங் பயிற்சியில் ஈடுபடும் வீடியோவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் X தளத்தில் பதிவிட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி சென்னையில் IPL தொடர் தொடங்க உள்ள நிலையில் CSK அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு IPL தொடரில் பத்திரானா விளையாடுவாரா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சமீபத்தில் வங்கதேசத்திற்கு எதிராக நடைபெற்ற T20 கிரிக்கெட் போட்டியின் போது பத்திரானாவிற்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து 3வது போட்டியில் அவர் இடம்பெறவில்லை. மும்பையில் நடைபெற்ற 71வது உலக அழகி போட்டியில் செக் குடியரசைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா வெற்றி பெற்றுள்ளார். இறுதிப் போட்டியில் வென்ற கிறிஸ்டினா பிஸ்கோவாவுக்கு 2021ஆம் ஆண்டு பட்டம் வென்ற போலந்து நாட்டைச் சேர்ந்த கரோலினா உலக அழகிக்கான மகுடத்தை சூட்டினார். உலக அழகி பட்டத்தை வென்றது பெரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக செக் குடியரசைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா தெரிவித்தார். பட்டம் வென்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒரு தருணத்திற்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்ததாகவும் தனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என்றும் கூறினார். நடிகர் விஷால் நடித்து வெளியாக உள்ள ரத்னம் படத்தின் புதிய பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வர உள்ள நிலையில் டோன்ட் வரிடா மச்சி என்ற புதிய பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற 71வது உலக அழகி போட்டி நிறைவு விழாவில் நடிகை பூஜா ஹெக்டே பங்கேற்ற வீடியோ வெளியாகியுள்ளது. உலக அழகிகளுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கும் வகையில் வந்திருந்த பூஜா ஹெக்டேவின் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்குகளை குவித்து வருகின்றனர். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியினர் ஃபார்முலா 1 மோட்டார் பந்தய நிகழ்வில் கலந்து கொள்ள சவுதி அரேபியா சென்றுள்ளனர். விக்னேஷ் சிவன் உடன் பிரச்சனை ஏற்பட்டு அவரிடமிருந்து நயன்தாரா பிரிந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் தீயாக தகவல் பரவிய நிலையில் அவர்கள் இருவரும் சவுதி அரேபியா சென்றுள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட பணிக்கு நடிகர் கமல்ஹாசன் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். நடிகர் சங்க கட்டிட பணியை தொடங்குவதற்கான வைப்பு நிதியாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை சங்க நிர்வாகிகளான விஷால், கார்த்தி, பூச்சி முருகன் ஆகியோரிடம் கமல்ஹாசன் வழங்கினார். வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்க ரஜினி சென்னையில் இருந்து ஹைதராபாத் புறப்பட்டு சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு 75% முடிந்துள்ளதாகவும் படப்பிடிப்பு முழுமையாக முடிந்த பிறகு ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் என்றார்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் கருப்பசாமி ஆலயத்தில் மாசி அமாவாசையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் 1008 விளக்கு பூஜை நடத்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் முடித்திருச்சம்பள்ளியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் சாமிகள் வேடம் அணிந்ததுடன் சுடுகாட்டில் கிழங்கு படையலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். ஓப்போ நிறுவனம் அதன் எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் போன்களில் ஓப்போ F25 Pro 5G என்ற புதிய மாடலை அறிமுகம் செய்துள்ளது. 64 MP கேமரா, 4K வீடியோ ரெக்கார்டிங் அம்சத்துடன் 23,999 ரூபாய் மற்றும் 25,999 ரூபாய் என 2 விலைகளில் அறிமுகமாகிறது. இன்ஃபினிக்ஸ் நிறுவனத்தின் ஸ்மார்ட் 8 பிளஸ் என்ற புதிய மொபைலை அந்நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் 8 சீரீஸில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இதில் 50 மெகா பிக்சல் கேமரா, 60,000 mAh பேட்டரி வசதியுடன் 6,999 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல கார் நிறுவனங்கள் வரும் மாதங்களில் புதிய டீசல் கார்களை அறிமுகப்படுத்த உள்ளன. அதில் மஹிந்திரா தாரின் புதிய மாடல் மக்களிடம் ஆர்வத்தை கூட்டியுள்ள டாடா கர்வ் என்ற காரும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.